இப்போ வந்து சின்னதா இருந்திருக்கும்ல, எவ்வளவு நாள் ஆச்சு இது இவ்வளவு பெருசா வளர்ந்து முடிக்கிறதுக்கு? இப்ப 3 வருஷம் சொல்லிடுச்சு. ஓ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் 1 வருஷம் போறோம். அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் செலவாகும். நல்ல ஒரு வருமானம் கொடுக்குதா? எங்க இப்போதைக்கு அப்ப கொடுத்து கிடைக்கல. அதுக்காக மருந்து கொடுத்தல லேபர் கூலி 150 ரூபாய் ஆயிரம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஃபுல்லா எத்தனை ஏக்கர் இருக்கும்? 30 சென்ட். இப்போ ஒரு மாமரம் இருந்தா கூட அதை வந்து அடிச்சு எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இருப்பாங்க. இப்ப பூன்னும் போது வந்து பறிச்சுட்டு போவாங்க, தெரியாம கூட வந்துட்டு அதெல்லாம் பறிக்க மாட்டாங்க. கீழே விழுந்துட்டு இருக்குது. அவ்வளவுதானா அது? அப்போ அவ்வளவுதானா அது? அடுத்த வீட்டுக்கு எடுத்து போயிடும். என்ன அரிசி போட்டிருக்கீங்க இதுல? குண்டரிசியா? இந்த இட்லிக்கு யூஸ் பண்ணுவாங்களே அதான் குண்டரிசி. ஓ ஒரு நாள் வந்து இங்க தங்குவீங்க? ஸ்ப்ரே பண்ணுவீங்கன்னா மருந்து அடிப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. தமிழ் தெலுங்கு கலந்து பேசுறதுனால புரியாதுல மக்களுக்கு, அதனால நான் கொஞ்சம் வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாய்வேடுன்ற கிராமத்துலதான் உள்ள இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தா வந்துட்டு கோயம்பேடுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பூக்கள்லாம் வந்துட்டு அனுப்பப்படுது. இந்த பூக்கள்லாம் வந்துட்டு எப்படி பயிரிட பண்றாங்க, எத்தனை நாள்ல வந்துட்டு அது வளரும் பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோட உரிமையாளர் தான் நம்ம கூட இருக்காரு. இத்தனை வருஷமா இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷமா இந்த பூ விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இது சொல்லுங்க, எப்படிலாம் வந்துட்டு பயிரிட பண்ணுவீங்க? இப்போ வந்து அடிவேறு களை கொத்துறோமா, அடிவேறு போட்டோம். அடிவேறு போட பிறகு 4 நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். நாளைக்கு எவ்வளவு பூக்கள் நான் இப்ப பறிக்கிறீங்க? இப்போ வந்து பூச்சி அதிகமா இருக்குது. பூ அவ்வளவு வரல. ஒரு ஏக்கர் வந்து கொஞ்சம் பட்சம் ஒரு 100 சேர் ஒரு 100 சேர். இப்போ ஒரு சேர் வந்துட்டு எவ்வளவு ரேட் போகுது? ஒரு கிலோ இப்போதைக்கு வந்து 200 ரூபா, 150 ரூபா, திருச்சி 150 ரூபா, மெட்ராஸ் 200 ரூபா. முல்லை வந்து திருச்சி வந்து 90 ரூபா, மெட்ராஸ் 120 ரூபா. இப்போ இப்போ வந்து சின்னதா இருந்திருக்கும்ல, எவ்வளவு நாள் ஆச்சு இது இவ்வளவு பெருசா வளர்ந்து முடிக்கிறதுக்கு? இப்போ 3 வருஷம் சொல்லிடுச்சு. 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் 1 வருஷம் போறோம். அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் செலவாகும். செடி வைக்கிறதுக்குள்ளே செடி நல்ல ஒரு வருமானம் கொடுக்குதா? எங்க இப்போதைக்கு அப்ப கொடுத்து கிடைக்கல. அதுக்காக மருந்து கொடுத்தல லேபர் கூலி 150 ரூபாய் ஆயிரம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப ரேட் வந்து பாத்தீங்கன்னா இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் வந்துட்டு நம்ம வெளியில வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. நீங்க உங்ககிட்ட கம்மியா வாங்கி அவங்க அதிகமா வைப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியே சேல்ஸ். திருச்சி வந்து நம்ம கிட்ட வாங்கி வேற இடத்துல போடுவாங்க. சென்னை வந்து அவங்க சேல்ஸ். எத்தனை ஆட்கள் வச்சு பறிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு முன்னே போறது 10 ஆள் பிடிக்கும். ஒரு மாதிரி இருந்தா 4 பேர் 5 பேர் பிடிச்சு 12 மணிக்கு 10 மணிக்கு முடிச்சிடும். இது வந்து அடுக்கு மல்லியா? இல்ல நார்மல் தலையில கட்டி வைக்கிறமே வாசனை மல்லி. வாசனை. இது ஃபுல்லா எத்தனை ஏக்கர் இருக்கும்? 30 சென்ட். நீங்க தான் அதுக்கு ஓனர்? ஓகே ஓகே. சின்னதா இருக்கும் போதுலாம் வந்து மழை வெள்ளம் எல்லாம் வந்திருக்கும்ல, செடி சின்னதா இருக்கும் அந்த டைம்ல எல்லாம் என்ன ஆகாது. கீழே பழம் பாரு, அது வந்து செடி போயிடும். செடி வந்துட்டு நாசமா போயிடும். இப்போ ஒரு மாமரம் இருந்தா கூட அதை வந்து அடிச்சு எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இருப்பாங்க. இப்ப பூன்னும் போது வந்து பறிச்சுட்டு போவாங்க, தெரியாம கூட வந்துட்டு இப்போ வீட்டுல வந்து மல்லி செடியில வச்சிருப்பாங்கல்ல, அவங்க சில டிப்ஸ் கொடுங்க. இது வளர மாட்டேது அப்படி சொல்றாங்களா? எப்படி? அது வந்து அவங்க வந்து மருந்து அடிக்க மாட்டாங்க. இது வந்து நாங்க தோட்டத்துல மருந்து அடிச்சு யூஸ் பண்றோம். அவங்க வீட்டுல செடி எப்படி மருந்து அடிப்பாங்க? மருந்து அடிக்கலன்னா மல்லி வராது. நீட்டா வளர்ந்துட்டே தான் போகுது. அதான் கொடி போல வரும், மல்லி வராது. பராமரிக்கல. இது பராமரிக்காதனால இந்த மாதிரி ஆயிடுச்சா? என்ன இது வேர்க்கடலை கொட்டி வச்சுக்கிறீங்க? இந்த வேர்க்கடலை போடுறோம்ல. ஆமா, அடியில கொல்லில கையில போடுவோம். அந்த தூள் எடுத்து வந்து இங்க கொட்டிடுவோம். அது எதுக்காக? போதி போடுவோம். ஓஹோ, பூச்சில வராம இருக்கிறதுக்காகவா? ஆமா, கஷ்டமா இருக்கும். நல்லா போதி போடுவோம். இப்ப என்ன அரிசி போட்டிருக்கீங்க இதுல? குண்டரிசியா? இந்த இட்லிக்கு யூஸ் பண்ணுவாங்களே அதான் குண்டரிசி. நீங்க என்ன மாதிரியான சாப்பாடுலாம் சாப்பிடுவீங்க? நாங்கெல்லாம் வந்து ஹோட்டல்ல போயிட்டு
தோசை அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க? சாப்பிடுவோம். இப்போ மெயினா வந்து சாப்பாடு தான் மெயின். கலியருக்கு கூலா சாப்பிட மாட்டாங்க. அப்போ வந்து கூலி ஆளுக்கு நீங்க தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி கொடுப்பீங்க? 150 ரூபா. ஒரு நாள் 150 ரூபா. போயிடுக்கலாம் 6 மணி டு 12 வரைக்கும். மத்தியானமே போயிடுவாங்க அப்போ? அதுக்கு 150 ரூபா. 150 ரூபா. நடுவாங்க 200 250 ரூபா. சரி சரி சரி. அப்ப முழு நாள்லாம் நீங்க வேலை செய்ய மாட்டீங்க? யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தான் வேலை செய்வாங்க. அது வந்து இப்போ ஆர்கானிக்கா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன உரம் யூஸ் பண்றீங்க? இப்போ இதை சொன்ன 3 போடுறோம். அது மேல் கொண்டு யூரியா போடுறோம். அப்புறம் மேல் மட்டும் சீக்கிரமா வளர்றதுக்கு வந்துட்டு நிறைய அதான் அடி வருது. அடி வரும். இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? கவர்மெண்ட்ல இருந்து குடுக்குறாங்களா? இல்ல கடையில வாங்குறோம். கடல தான் வாங்குறோம். இப்போ உங்க கவர்மெண்ட்ல இருந்து எதுமே உங்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாம் வந்துட்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சொல்லுவாங்க இந்த பயிர் குடுக்குறாங்க, இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து குடுக்குறாங்க. இப்படியாதான் வந்து கேட்பாரு. இந்த மருந்து அந்த மருந்து அவங்க சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து. அது பார்த்து அவங்க வந்து பார்க்க சொல்லுவோம். கை இது போல பூச்சி வந்துருது என்ன செய்யலாம் அவங்க சொல்லி இது போல கம்பெனி அவன் அனுப்போம். இது போல போட்டோ எடுத்து கைது போடுறதுல அவங்க மருந்து அந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் இதை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி நெல்லு தான் போடுவீங்க? இது ஃபுல்லா நெல்லு தான். இங்க ஃபுல்லா வந்து பூ தான். நெல்லு வந்து பயிரிடப்பட்டிருக்காங்க. சோ இங்க வந்து வித்தியாசம் இருக்கு. இந்த கிரீன் கலரும் அந்த எல்லோ கலர்ல இருக்கு. சோ அந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நாளைக்கு நாளன்னைக்கு வந்து பயிரிட பண்ணப்படும். ஒரு வாரத்துல அறுவடை பண்ணிட்டு இதெல்லாமே வந்து இட்லிக்கு யூஸ் பண்ற குண்டரிசி. சோ இங்கேயே லோக்கல்லயே வந்துட்டு சேல் பண்றாங்க. இல்ல ஊர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா சேல் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப விவசாயம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவ்வளவு லாபம் ஒன்றும் கிடையாது. போடுறதுக்கு முதலீடு அவ்வளவுதான் எடுக்கிறாங்களே தான். ரொம்ப ஒன்றும் லாபம் வச்சுலாம் எதுவும் இல்லை. சோ நம்மளே இந்த மாதிரி விவசாயிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கானிக்கா இருக்கிற பொருட்களை வந்து வாங்கி சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு நல்லது. இவங்களே நம்ம என்கரேஜ் பண்ணும் போது நல்லா இருக்கு. ரொம்ப இயற்கையாவும் இருக்கு. பொல்யூஷன் இல்லாத ஒரு இடமாவும் இருக்கு. நம்ம ஊருக்கும் வந்து இங்க உள்ள இன்டீரியரா இதுக்குள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கும் இங்க இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அழகா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கும் போது சூப்பரா எங்களுக்கு சொன்னாங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி மறக்காம வணக்கம் சேனல் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.